பொதுவா நம்மள பல பேருக்கு குலதெய்வம் கோயில்ங்கிறது பக்கத்துல இருக்கிறது இல்ல. கோவில்ல பொங்கி படைச்சிட்டு வீட்டுக்கு கொண்டு வரதுக்குள்ள பொழுதே போயிடும். சில நேரத்துல அடுத்த நாள் கூட ஆயிடுது. அது வரைக்கும் நம்ம சக்கரை பொங்கல் கெடாம இருக்கணும்னா அது இப்படி பண்ணீங்கன்னா தான் சரியா இருக்கும். குலதெய்வ வழிபாடுங்கிறது நம்ம பாரம்பரியத்துல எவ்வளவு முக்கியமான வழக்கங்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அதுல நம்ம குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போய் சக்கரை பொங்கல் அங்கேயே செஞ்சு சாமிக்கு நெய்வேத்தியமா படைக்கிறது ஒரு முக்கியமான வழக்கம். குலதெய்வத்துக்கிட்ட குடும்ப பாதுகாப்புக்காக கடவுளுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு ஆரோக்கியம், வளம் மற்றும் சந்ததியின் நலனுக்காக ஆசீர்வாதம் பெற அர்ப்பணிக்கும் விஷயமா கூறப்படுது. இது நம்ம முன்னோர்களையும் வரும் தலைமுறைகளையும் இணைக்கும் ஒரு பண்பாட்டு பாலமாகவும் பாரம்பரியத்தின் வழக்கங்களை தொடரும் ஒரு வழியாகவும் நம்ம அடையாளமாகவும் கருதப்படுது. அந்த வகையில கோவில்ல செய்யற முறைப்படி ரொம்ப ஈஸியா அருமையான டேஸ்ட்ல அதே நேரத்துல ரொம்ப நேரம் கெடாம இருக்கிற மாதிரி சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவோட தகவல் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட அந்த ஒரு கிளிக் என்னோட முயற்சிகளுக்கு ரொம்பவே நம்பிக்கையை கொடுக்குங்க. அதே மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல கண்டிப்பா போடுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிச்சு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நான் தயாரா இருக்கேன். நம்ம விருந்தகம் தேடி வந்த அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் லலிதா மோகன். சமையல் சொல்லும் சுவை பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு வீட்டில் ஸ்டவ்ல பாத்திரத்துல தான் செய்ய போறேன். ஆனா கோவில்ல பொங்கல் எப்படி செய்யணும்னு கூடவே உங்களுக்கு சொல்றேன். கோவில்ல பொங்கல் வைக்கிறப்ப முதல்ல விநாயகர் பிடிச்சு வைக்கணும். அதுக்கு ஒரு கைப்பிடி மஞ்சள் எடுத்து நல்லா திக்கா குழைச்சு பிள்ளையார் பிடிச்சு வைக்கணும். அதுக்கு குங்குமத்துல பொட்டு வச்சு கொஞ்சம் பூ வைக்கணும். சாமி விளக்கு ஏத்திட்டு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு வத்தி ஏத்தி வச்சுட்டு விநாயகரை நல்லா வேண்டிக்கிட்டு அடுப்பு பத்த வைக்கணும். இப்போ ஒரு கனமான பாத்திரத்துல தண்ணிய நல்லா தாராளமா ஊத்தி கொதிக்க வைக்கணும். கோவில்ல பண்ணும்போது புது பாத்திரம் ஒண்ணு நல்லா அடி கனமா பார்த்து வாங்கி பொங்கல் வைக்கணும். நான் 1 கப்பு பச்சரிசி எடுத்துக்கிறேன். இது மாவரிசின்னு சொல்லுவாங்க. இத 3-4 தடவை நல்லா கழுவிட்டு இந்த கொதிக்கிற தண்ணியில போட்டுடணும். அரிசி ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அரிசி நல்லா குழைவா வேகணும். அதுக்கு 15 இருந்து ஒரு 20 நிமிஷம் ஆகும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அரிசி எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் குழஞ்சி வரணும், வேகட்டும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா தெரியுதா, சாதம் முழுசா நசுங்குது பாருங்க. அவ்வளவுதான். இதை எடுத்து வடியல்ல விட்டுடணும். வீட்டுல நான் ஃபில்டர்ல விட்டுடுறேன். கோவில்ல பண்ணும்போது ஒரு தடவை பொங்க விட்டுட்டு தட்டு போட்டு ஒரு பாத்திரத்துல வடிச்சு விட்டுடலாம். படையலுக்கு பொங்கல் செய்யும் போது கிழக்கு பக்கமா பொங்க விட்டு செய்யறது ஒரு மங்களகரமான விஷயம். வடிகட்டின சாதத்தை மறுபடி பாத்திரத்துல கொட்டி அடுப்பு சிம்மில வச்சு நல்லா மசிச்சு விடணும். சாதம் நல்லா இந்த அளவுக்கு மசிஞ்சதுக்கு அப்புறம் நாட்டு சர்க்கரையை அதிகபட்சமா 3 கப் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு இவ்வளவு கலர் இனிப்பு வேண்டான்னா சர்க்கரை அளவு தேவைக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கலாம். ஆனா பொதுவா கோவில்ல பிரசாதம் இந்த அளவுல தான் பண்ணுவாங்க. வெல்லம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நெய் ஒரு 200 ml சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதுக்குதான் நல்லா கனமான பாத்திரமா எடுத்துக்கணும்னு சொன்னது. இல்லைன்னா ஈஸியா அடி பிடிச்சிடும். பொங்கல் இந்த ஸ்டேஜ்ல நல்லா தெறிக்கும். கொஞ்சம் கவனமா கிண்டி விடணும். நெய் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அரிசியும் வெல்லமும் அப்படியே நெய்யில மெல்ட் ஆகி சக்கரை பொங்கல் அருமையான வாசனையோட நல்ல வெண்ணெய் மாதிரி திரண்டு வரும். ஒரு தாளிக்கிற கரண்டியை ஹீட் பண்ணிட்டு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து சூடானதுக்கு அப்புறம் ஒரு 50 பல் முந்திரி, உலர் திராட்சை ஒரு 30 நம்பர் சேர்த்து வதக்கி திராட்சை நல்லா உப்பி வரும்போது பொங்கல் மேலே அப்படியே கொட்டிடணும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு 2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கடைசியா 1 பிஞ்சுக்கும் கம்மியா சமையல் பச்சை கற்பூரம் சேர்த்து கலந்து விட்டுடணும். இந்த கடைசி ஐட்டத்தை சேர்த்த உடனே சக்கரை பொங்கலுக்கு ஒரு தெய்வீக மனம் வந்துருங்க. அவ்வளவுதான். நாம செஞ்சிருக்கிற இந்த சக்கரை பொங்கல் பெரிய பெரிய கோவில்ல செஞ்சு சாமிக்கு படைக்கிற நெய்வேத்தியம் தரத்துக்கு நம்ம குலதெய்வம் கோவில்ல படையல் போட தயாராயிடுச்சு. சரி, இந்த பொங்கல் அவ்வளவு சீக்கிரத்துல கெடாதுன்னு சொன்னேன் இல்லையா? ஏன்னு கவனிச்சிங்களா? முதல் விஷயம், இதுல நாம பாசி பருப்பு
பருப்பு சேர்க்கல. காரணம், அதை சேர்த்தா ஒரு 4 மணி நேரத்திலேயே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதனால பொங்கல் சீக்கிரமா கெட்டுடும். ரெண்டாவது, வெல்லம் 1:3ங்கிற அளவுல சேர்த்திருப்போம். வெல்லம் ஒரு நேச்சுரல் பிரிசர்வேட்டிவ். இந்த அளவுல சேர்க்கறதாலையும் இந்த பொங்கல் சீக்கிரமா கெடாது. மூணாவது, நெய்யிலேயே இந்த சக்கரை பொங்கல் மிதக்கிறத மாதிரி தான் செஞ்சிருக்கோம். இந்த சக்கரை பொங்கல் சீக்கிரம் கெடாம இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். இவ்வளவு நெய் சேர்த்தா என்ன ஆறுதுன்னு நீங்க கேட்கறது புரியுது. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது பிரசாதம், சும்மா கம்மியா தான் நம்ம சாப்பிடுவோம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி நீங்களும் குலதெய்வம் கோயில்ல அல்லது விசேஷ நாட்கள்ல வீட்டுல சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி கடவுளோட அருளை பெற என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்.